சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணியக் கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. ஈன்றாளுமாய் எனக்கெந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, அடிலைடு வாழ் திருவாசக அன்பர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். நம்மை அறிமுகப்படுத்திய சுப்பிரமணியன் அமுதா அவர்கள் திருப்புகழிலே அருமையான ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்தார்கள். அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன் ரதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுளோராட மதியாட மனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும். முருகனை கேட்ட பாட்டு. இந்த பாட்டை கேட்ட உடனே திருவண்ணாமலையிலே முருகப்பெருமான் தூணிலே காட்சி கொடுத்தாராம். இன்னைக்கு அந்த முருகனை தொட்டு திருநாவுக்கரசரை பற்றி பேசப் போகிறேன். இன்றைய தலைப்பு கண்டறியாதன கண்டேன். அருமையான வாக்கு, அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. திருநாவுக்கரசருக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்பென்ன தெரியுமா? முருகனை நம்ம முருகன் நம்ம முருகன் என்று அழுத்தமாய் சொன்னவர் திருநாவுக்கரசர். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். நம் கடம்பன்னா நம்ம கொடுத்த கடப்ப மாலையை சூடிய முருகன் அர்த்தம். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். சிவபெருமான சொல்ல வர்ற பொழுது நம்ம கொடுத்த கடப்ப மாலையை சூடிய முருகப்பெருமானை பெற்றெடுத்த உமையவளை பங்கிலே உடையவன். அடேங்கப்பா! சிவபெருமானுக்கு அறிமுகம் தேவைன்னா அது முருகன் என்று தொடங்குகிறார் அப்பர் சுவாமிகள். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இன்னொரு பாட்டு, திருச்செந்தூர் முருகனை நம்ம திருச்செந்தூர் முருகன் அப்படிம்பார். யாரு? அப்பர் சுவாமி தேவாரம் 6ஆம் திருமுறை. கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலால் கடந்தான் கண்டாய் புள்ளி உலை மானின் தோலான் கண்டாய் புலி உரி சேராடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணேற்றான் கண்டாய். இப்பத்தான் அந்த வரி வரும். நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய். நம்ம திருச்செந்தூர்ல இருக்கிற வள்ளியினுடைய கணவனாகிற முருகனுக்கு அப்பா சிவபெருமானுக்கு அறிமுகம் வள்ளியவும் முருகனையும் வச்சு. நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறை காட்டுவையும் மணாளன் தானே. அதனாலே திருப்புகழை பாடி எனக்கு ஒரு வழி கொடுத்த அமுதா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கண்டறியாதன கண்டேன் என்ற தலைப்புக்குள் செல்லுகிறேன். 1930 வேதாரண்யம் திருமறைக்காடு. இப்ப நான் சொன்ன பாட்டு அங்க பாடப்பட்ட பாட்டுத்தான். மறைக்காட்டுரையும் மணாளன்தானே. திருமறைக்காடு, வேதாரண்யம், வேத ஆரண்யம், அதுதான் மறைக்காடு.
1930 அங்கே உப்பு சத்தியாகிரகம். மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை செய்து உப்பை அள்ளினார். இந்தியாவில் உள்ள உப்பை இந்தியர்கள் எடுத்துக்கொள்வதற்கு வெள்ளக்காரர்களுக்கு வரி கட்ட வேண்டும். அப்போ இது முடியாது என்று யாத்திரை தொடங்கினார் மகாத்மா காந்தி. உப்பு சத்தியாகிரகம்னு அதுக்கு பேர். 1930 மகாத்மா காந்தி தண்டியில அந்த யாத்திரை தொடங்கினார். நம்ம வேதாரண்யத்துல ராஜாஜியும் சர்தார் வேதரத்தனம் பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய போராட்ட தியாகி அவரும் தொடங்கினார்கள். எல்லாரும் கடற்கரைக்கு போனாங்க, உப்பு அள்ளுனாங்க. உப்பு அள்ளுனா வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கணும். கொடுக்காம அள்ளுனாங்களா, அத்தனை பேரையும் வெள்ளக்கார அரசாங்கம் பிடிச்சி சிறையில போட்டுருச்சு. கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸ். ஒவ்வொருத்தரையும் பார்த்து வெள்ளக்கார நீதிபதி கேட்கிறார், நீ யாரு, உன் பேர் என்ன, அன்னைக்கு வேதாரண்யத்துக்கு போனியா, உப்பு அள்ளினியா, ஆமான்னு சொன்னா 1 வருஷம் தண்டனை போ. இப்படியே கேட்டார். முடிஞ்சு. சிதம்பரத்திலிருந்து ஒரு தீட்சதர் வந்திருந்தார். அவரு இந்த கூட்டத்துல ஒருத்தர். நீதிபதி அவரை நிறுத்தி விட்டார் முன்னால. இப்ப தீட்சிதர்கிட்ட நீதிபதி கேட்கிறார், உன் பேர் என்ன? தீட்சிதர் பேரை சொன்னார். உங்க ஊர் எது? தில்லை, சிதம்பரம். நீ வேதாரண்யத்துக்கு அன்னைக்கு போனியா? போனேன். உனக்கு என்ன தொழில்? இறந்தவர்களுக்கு ஈமக்கடன் செய்வது. உண்மையிலே அதுதான் அவருக்கு வேலை. உனக்கு என்ன தொழில்? இறந்தவர்களுக்கு ஈமக்கடன் செய்வது. அன்னைக்கு வேதாரண்யத்துக்கு போனியா? போனேன். எதுக்காக போனேன்? உப்பு அள்ள போனேன்னா 1 வருஷம் தீட்டிடுவாரு. எதுக்காக போனேன்? ஈமக்கடன் செய்யறதுக்காக போனேன். ஈமக்கடனா? யாருக்கு? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு. 3 வருஷம் தீட்டி விட்டான் நீதிபதி. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ஈமக்கடன் செய்ய போனேன்னு 1930 இந்தியாவில் வெள்ளக்கார அரசாங்கம் ஆட்சி பண்ணின காலத்துல ஒரு தைரியமா ஒரு தீட்சிதர் சொன்னார். அதனால அவருக்கு 3 வருஷம் தண்டனை போட்டுட்டான். சிறையில நண்பர் கேட்டார், யாயா இப்படி சொன்னேன்? சும்மா இருந்தா 1 வருஷத்தோட போயிருக்கும் இல்ல. அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்றாரு தீட்சிதர், நான் எப்பவுமே அப்பர் சுவாமிகளுக்கு அடிமை. சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்டவர் திருநாவுக்கரசர். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. இப்படி பாடினவர் அப்பர் சுவாமி. எந்நாளும் இன்பம், எந்நாளும் துன்பம் இல்லை. நாம் மனிதர்களுக்கு அடிமை இல்லை. யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்குத்தான் அடிமை. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நமனையே அஞ்சோம். அடே அப்பா, நம்ம யமனுக்குத்தான் பயப்படுறோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை. நடலைனா துன்பம்னு அர்த்தம். நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். எந்நாளும் இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையானன் சங்கரன் நல் சங்கவன் குலை ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர்ச்சே வடியினையே குறுகிய நோவின். சிவபெருமானை தவிர யாருக்கும் நாங்கள் அடிமையில்லை. இப்படி பாடின அப்பரை வழிபடக்கூடியவன் நான் நீதிபதிக்கா பயப்படுவேன் அப்படின்னு சொன்னாரா அந்த தீட்சிதர். பின்னாலே வந்த பாரதியார் இது அப்படியே எடுத்துக்கிட்டார். பரிபூரண இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னாருல. இத மாணிக்க வாசக சாமி இதுக்கு முன்னாலேயே பாடிவிட்டார். தேவ திருவாசகம்
தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அடிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாடு பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடு மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். இது திருவாசகம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இது அப்பர் பாட்டு. எப்படி பாருங்க, மாணிக்க வாசகர் காலத்தால் முற்பட்டவர். அப்பரடிகளுக்கு அந்த வேகம், அந்த வீரம், அந்த உணர்ச்சி, அந்த சுதந்திரம் உள்ளது. அப்பருக்குன்னு தனிப்பெருமை உண்டு. சேக்கிழார் சுவாமி அடியார்கள் புகழை பாடினார். 63 பேர் தனி அடியார்கள், 9 பேர் தொகை அடியார்கள். எல்லாரு வரலாற்றையும் சேக்கிழார் பாடினார். கிட்டத்தட்ட அந்த பாட்டு 4386 பாட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புராணம். எந்த புராணத்திலையும் அவங்க பேரை வச்சு ஆரம்பிக்க மாட்டார். இப்போ திருஞான சம்பந்தர் புராணம்னா திருஞான சம்பந்தர்னு தொடங்க மாட்டார். மெய்ப்பொருள் நாயனார் புராணம்னா மெய்ப்பொருள்னு ஆரம்பிக்க மாட்டார். 2 பேருக்குத்தான் அவங்க பேரை வச்சு மரியாதை பண்ணி ஆரம்பிச்சார். யார் 2 பேர் தெரியுமா? ஒன்னு திருநாவுக்கரசர், ஒன்னு மங்கையர்க்கு அரசியார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாட வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஒரு நாக்கினாலே நான் எப்படி அப்பர் புகழ பாட முடியும்? திருநாவுக்கரசு திருத்தொண்டு கையிலே உளவாரப்படை தொண்டு நெறி தொண்டு செய் என்று உலகத்துக்கு அறிவுறுத்தியவர் திருநாவுக்கரசர். அவர் புகழை நான் எப்படி பாடப் போகிறேன்? தொடங்குகிற பொழுது அடியார் பெயரை வச்சு தொடங்குகிறார் திருநாவுக்கரசு வளர். அதே மாதிரி மங்கையர்க்கரசியார் புராணத்துல மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல கொழுந்து வளைக்கை மானி அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த பெருமை திருநாவுக்கரசருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் உண்டு. முக்கியமான ஒரு செய்தி, நம்மெல்லாம் பகவத்கீதை படிக்கிறோம். 700 ஸ்லோகம். 700ஐயும் படிக்க முடியாது சார், சுருக்கமா சொல்லுங்க. கீதையில என்ன சொல்லி இருக்கு? சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொன்னா, கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. பாரதியார் தமிழாக்கினார். செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. விளைவை பற்றி கவலைப்படாதே, தர்மத்தை செய். பக்தி பண்ணி பிழைக்கச் சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்கச் சொன்னான். பக்தியோடு இரு, பலனை பற்றி கவலைப்படாதே. டூ யுவர் டியூட்டி, ரிசல்ட் அப்பான் காட். இதுதான் பழைய பகவத்கீதை. 700 ஸ்லோகத்துக்கு சுருக்கம். நம்ம அப்பர் சுவாமி இந்த பகவத்கீதை சுருக்கத்தை ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க. திருநாவுக்கரசருக்கு இன்னொரு பேரு அப்பர். வாரியார் அழகா சொல்லுவார், அவர் அப்பர் லோயர் இல்லேம்பார். அப்பர் சுவாமி என்ன சொல்றார் தெரியுமா? நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன். அது என்ன கிடப்பதே? அந்த ஆள் மயக்கம் போட்டு கிடக்கிறான்னா தன்னனப்பு இல்லாம கிடக்கிறான்னு அர்த்தம். பணியை செய், பலனை பற்றி கவலைப்படாமல் கிட, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதுதான் மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் ஆரம்பிச்சார்ல, யாரு சொல்லி கொடுத்தா? அப்பர் சாமி சொல்லி கொடுத்தார். எப்போ? 6ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி, 7ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி. அது வரைக்கும் வாழ்ந்தவர் அப்பரடிகள். அவரு பழையாறைன்னு ஒரு ஊருக்கு போறார். அது பழைய காலத்து அரண்மனை. அந்த ஊரு அங்க போனாரா, ஒரு சிவன் கோயிலா, சிவபெருமான காணோம்.
என்னடான்னு பார்க்கிறார். சமன் பாளிகள் சுற்றிலும் இருக்கின்றன. சிவனை மறைத்து விட்டார்கள். சமணர்கள் நிறைய பேர் வாழ்கிறார்கள். இங்கே சிவபெருமான் இருக்காரே, சிவா 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 தேடினார், முடியல. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று எந்த அப்பரடிகள் பாடினாரோ அவருக்கு அன்னைக்கு சிவபெருமானை பார்க்க முடியலே. பழையாற கோயிலுக்குள்ளே சிவபெருமான் இல்லையா? பெருமானே, நீ உன்னை எனக்கு காட்ட வேண்டும். இந்த சமன் பாளிகள் தகர்க்கப்பட வேண்டும். சிவலிங்கம் மீண்டும் காட்சி தர வேண்டும். அதுவரை நான் உணவு உண்ண மாட்டேன். உண்ணாவிரதம் இருந்தவர் அப்பரடிகள். சிவபெருமான் பார்த்தார், ஐயோ அப்பர் பட்டினி கிடக்கிறாரே. அப்பர் பட்டினி கிடந்தா சிவபெருமானுக்கு கவலையா இருக்கு. ஆமாங்க, பிள்ளைக்கு நோய் வந்தா தாய்க்கு மனசு பாடுபடும் இல்ல. ராஜா கனவுல போய் சிவபெருமான் சொல்கிறார், அப்பனே சமன் பாடிகளை அகற்று, சிவலிங்கத்தை வெளிப்படுத்து, அப்பொழுதுதான் அப்பரடிகள் உணவு உண்பார். ராஜா வந்தார், பார்த்தார், எல்லாம் அகற்றினார். பழையாறை சிவன் கோயில் எழுந்தது. சிவலிங்கத்தை பார்த்து விட்டு சாப்பிட்டார். திருநாவுக்கரசர் உண்ணாவிரதத்தை பற்றி நாம் இன்றைக்கு பேசுகிறோம். இதை தொடங்கி வைத்தவர் அப்பரடிகள். அப்பருக்கு உள்ள பெருமைகளில முக்கியமான பெருமைகள் நிறைய. நான் அதையெல்லாம் இன்னைக்கு சொல்ல போனா இது பெரிய பிரசங்கம் ஆகிவிடும். சிதம்பரத்துக்கு போறார், நடராஜாவை பார்க்கிறார். நம்மளும் தான் சிதம்பரத்துக்கு போறோம். எத்தனை காலம் பார்த்திருக்கோம். நடராஜா சிரிக்கிறாராம், சிரிக்கிறார். நம்ம அதை பார்க்கிறதே இல்லை. அப்பர் சுவாமிகள் பார்த்துட்டார். ஆகா, இந்த சிரிப்பு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. குனித்த புருவம், வளைந்த புருவம், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு, அந்த வாய் கோவை பழம் போல் சிவந்த வாய், அதிலே மென்மையான சிரிப்பு. என்ன நல்லா இருக்கியா, எப்ப வந்த அப்படின்னு கேட்கிறாப்புல இருக்கான். நம்மளும் தான் இத்தனை காலமா பார்த்தோம். நடராஜா பேசுறது நமக்கு புரியலையே. ஏன்னா இது மரக்கட்டை. மின்சாரம் செம்பல தான் பாயுமே தவிர இந்த மரக்கட்டையில பாயாது. அப்பர் சுவாமி பார்க்கிறார். ஓ, என்னை எப்ப வந்தேன்னு கேட்கிறாரு. என்று வந்தாயனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே. அப்படி பாடினவர். சிதம்பரத்துக்கு போனார்ல, 4 வீதியிலையும் படுத்து புரண்டாராம். இன்னைக்கு சிதம்பரத்துல தேர் அன்னைக்கு தேர் இழுப்பாங்க. காலையிலையோ சாயந்தரமோ ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு முன்னால படுத்து 4 வீதியிலையும் புரண்டவர் அப்பரடிகள். அரியானை அந்தணதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை. பெரும்பற்ற புலியூருங்கிறது சிதம்பரத்துக்கு இன்னொரு பேரு. பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. அவனை பேசறியா, அன்னைக்கு நீ செத்து போயிட்டேடா. பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. அப்படி சொல்லி 4 வீதியிலையும் படுத்து புரண்டாராம். எம்பெருமானே, உன்னை பார்க்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும். 4 வீதியிலையும் புரண்டாராம். இப்போ ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால குங்கிலியம் பல சண்முகனார் அப்படின்னு ஒரு புண்ணியவான் தேர் இழுக்க போன பொழுது தேருக்கு முன்னால படுத்து 4 வீதியிலையும் தெருவுல உடம்புனால அப்படி புரண்டு 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 அங்க பிரதட்சணம் சகன பிரதட்சணம் அப்படிம்பாங்களே, அது மாதிரி புரண்டாராம். அப்பர் அடிகள் தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்தவர். அப்பருடைய பெருமைக்காக 2 செய்திகளை மட்டும் இப்பொழுது சொல்லப் போகிறேன். இது கடல், என்னால அளக்க முடியாது. 2 செய்திகள். ஒன்று,
அப்பர் அடிகள் தனியாத்தான் போவார். இடுப்புல என்ன இருக்குன்னு தெரியுமா? கந்தை. கோவணம் கந்தை, அதுக்கு மேல கந்தைன்னா அது அப்படித்தான் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. கையில ஒரு உளவாரப்படை. உளவாரப்படைன்னா தெரியுமா? பெரிய சைஸ் தோசை கரண்டி கையில வச்சிருப்பார். ஏன்? எல்லா கோயிலுக்கும் போய் கோயிலுக்கு முன்னால முள்ளு கிடக்கா, செடி இருக்கா, எல்லாத்தையும் இந்த கரண்டியினால எடுத்து அப்படி தூக்கி போடுவாராம். அதுதான் தொண்டு. கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினர் அப்படின்னு சேக்கிழார் பாடுவார். கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினர். கையினால தொண்டு. எத்தனை வருஷம்? 81 வருஷம். 81 வயதிலையும் கோயிலுக்கு போய் திருத்தொண்டு செய்தவர் அப்பரடிகள். எல்லா இடத்துக்கும். திங்களூருக்கு போறார். திருப்பழனத்துல கும்பிட்டு உளவாரப்படையோட. அதான் அவருக்கு பெருமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில உளவாரப்படை இல்லாமல் இருக்காது. கோயிலுக்கு போனால் தொண்டு செய், கோயிலை சுத்தமாக வைத்துக்கொள், யாராவது அசுத்தப்படுத்தி இருந்தால் அதை ஒழுங்கு செய். கோயிலுக்கு தொண்டு செய்வதுதான் மிக முக்கியம். ஏன் தெரியுமா? ஆலயம் ஆண்டவன் இருக்கும் இடம். ஆண்டவன் இருக்கும் இடம் தூய்மையாய் இருக்க வேண்டும். ஆலயம் மட்டுமல்ல, நம்முடைய நெஞ்சமும் ஆண்டவன் இருக்கும் இடம், அதுவும் தூய்மையாய் இருக்க வேண்டும். அதனாலதான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு பாடினவர் அப்பரடிகள். கையில உளவாரப்படை, யாரும் துணைக்கு ஆள் கிடையாது. வயசு நிறைய, 70 வயசு இருக்கும். நடந்து போகிறார். காலில் செருப்பு கிடையாது. வேகாத வெயில், அலைஞ்சு வர்றார். ரொம்ப தாகமா இருக்கு, வேர்வை. என்னடா பண்றது? கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைச்சா தேவலையே. அந்த பெரிய பாதையில வர்றாரா, எதிர்த்தாப்புல திங்களூர்னு ஒரு போர்டு இருக்கு. ஓ, இதுக்குள்ள போனா திங்களூருக்கு போகலாமோ? அந்த இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல். இவருக்கு கண்ணு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த பசி மயக்கமோ தாகமோ வந்தா கண்ணு இருண்டு வரும். அப்படி உள்ள போறார். அங்க ஒரு புண்ணியவான் உட்கார்ந்து இருக்கிறான். ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. அவன் தண்ணி கொடுத்தானா, சாப்பிட்டாரா, அமுதமா இருந்துச்சான் தண்ணி. என்னடா தண்ணி இப்படி இருக்கு, ஐயா இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஐயா. நல்லா குடிச்சாராம். குடிச்சிட்டு அப்படி நிமிந்தாராம். இப்ப கண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா தாகம் அடங்கிருச்சு. அமுதமான் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தை வியப்புற வருவார். திரும்பினார். திருநாவுக்கரசனும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்குன் தாங்கண்டான். என்னடா இது? திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். மேல போர்டு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். என்னடா என் பேரை வச்சு இங்க ஒருத்தர் தண்ணி பந்தல் வச்சிருக்கார். என் பேருன்னு நான் சொல்றேன், அவரு சொல்ல மாட்டார். திரும்பினாராம். அந்த ஆளை பார்த்தாராம். ஐயா, இங்க இந்த பேர்ல தண்ணி பந்தல் வச்சிருக்கார், என் பேர்ல இல்லை. இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யார்? இப்பந்தல் என் பெயரிட்டு சொல்லல. இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தல் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளம் காய் என்றார். யாரு செஞ்சா தெரியுமா? இந்த ஊர்ல அப்பூதி அடிகள் அப்படின்னு ஒரு அந்தணர் இருக்கிறார். அந்த புண்ணியவான் அவர்தான் செய்தார். இந்த தண்ணீர் பந்தல் மட்டுமல்ல, இந்த தெருவுக்கு பேரு திருநாவுக்கரசு தெரு, இந்த குளத்துக்கு பேரு திருநாவுக்கரசு குளம், இந்த சோலைக்கு பெயர் திருநாவுக்கரசு சோலை. எல்லாம் வச்சது அப்பூதி அடிகள். அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளம் காய் என்றார். இதெல்லாம் சேக்கிழார் வாக்கு. பெரிய புராணம். இவரு பார்க்கிறார், என்னடா இது நம்ம பேர்ல இப்படி வச்சிருக்கு. ஆமா, அவர் எங்கே இருக்கார்?
அந்த ஆள் சொன்னாராம், இப்பதான் வீட்டுக்கு போனார், அதுவும் பக்கத்துல அந்த எதிர்த்த வீடு அங்க தெரியுது, அங்கதான் போனார் என்றுரைக்க அரசு கேட்டு இதற்கென்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ துன்றிய நூல் மார்வர் பிராமணர் துன்றிய நூல் மார்பரும் இத்தொல்பதியார் மனையின் கண் சென்றனர் இப்பொழுது அதுவும் சேய்த்தன்று நனித்தென்றார். பக்கத்துலதான் இருக்கு, அந்த எதிர்த்தாப்புல இருக்கு. இப்போ திருநாவுக்கரசர் இங்க வர்றார், உளவாரப்படை. இந்த அப்பூதியடிகள் எப்படி தெரியுமா, வீட்டுல அத்தனைக்கும் பேரு திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசருக்கு ஒரு ரசிகர் மன்றமே வச்ச ஆளு அந்த ஆளு. எல்லாம் திருநாவுக்கரசு. மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு, உலக்குக்கு பேரு திருநாவுக்கரசு, பையனுக்கு பேரு திருநாவுக்கரசு. தெரியும், நான் முன்னால சொல்லி இருக்கிறேன். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு போனாரா, வாசப்படியில நிக்கிறாரா, யாரோ சொன்னாங்க அடியார் சிவனடியார் வந்திருக்கார். இவர் திருநாவுக்கரசர்னு ஒருத்தருக்குன்னு தெரியாது. அங்க உள்ள இருந்து அப்போது அடிகள் ஓடி வந்தார். பார்த்தார், ஓ, யாரோ சிவனடியார் வந்திருக்கார். காலில் விழுந்து கும்பிட போனார். இவரு கும்பிட போனார். ரெண்டு பேரும் கும்பிட்டாங்க. ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டாங்க. நீ கும்பிடணும்னு நான் இருக்கப்படாது, நான் கும்பிடணும்னு நீ இருக்கப்படாது. சிவனடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தால் கும்பிட வேண்டும். ஏன் தெரியுமா? கும்பிடு அவரவர் மனத்துக்குள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு. கும்பிட்ட உடனே எந்திரிச்சார். இவர் கேட்கிறார், ஏய்யா ஆரணியும் சடை முடியார், கங்கை ஆற்றை தலையிலே வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் அடியாருக்கு நீங்கள் வைத்த தண்ணீர் பந்தரில் உங்க பேரை வைக்காம வேற பேரு வச்சிங்களே, ஏன்? எம்பேரேன்னு சொல்லல, வேற பேர். அவருக்கு கோபம் பொங்கிருச்சு. வேற பேரா? ஏன்யா, எங்க திருநாவுக்கரசர் பேரா வேற பேர்? அது வேற பேர் இல்ல, எங்க வீட்டு பெயர், குடும்ப பெயர், உறவு பெயர். அத போய் வேற பேருங்கிறீங்க? ஆளை பார்த்தா திருநீரு ருத்ராட்சம் நல்லா இருக்கு, மங்களமாம் திருவேடம் இதோட்ட சொன்னீங்களே, நீங்க எந்த ஊரு, எங்க இருந்து வர்றீங்க, யாரு? கடல்ல மிதந்த அப்பர் சுவாமிகளை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே, ஏன்யா உங்களுக்கு தெரியாதா? அவர்கிட்ட அவரை பத்தி கேட்கிறார். பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்தேனும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே, மங்களமாம் திருவேடத்துடன் இன்றி வகை முடிந்தீர் எங்குரைவீர் நீர்தாம் யார் இயம்பும் என இயம்பினார். அவ்வளவுதான். இவருக்கு புரிஞ்சு போச்சு, நமக்காக வாழக்கூடியவன் நான். சாதாரண காலத்திலே மதம் மாறி சமணத்தில் சேர்ந்து எம்பெருமான் சூளை நோய் தந்தமையினாலே மீண்டும் சைவத்துக்கு வந்த அந்த அறிவில்லாதவன் நான் தான். திருமறையோர் அது முடிய திருநாவுக்கரசர் அவர் பெருமையறிந்துரை செய்வார். பிறதுரையின் என்றேற அருடு பெருஞ்சூளையினார் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருடு உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். அந்த சிறுமையேன் யான். அவர் உள்ள கூட்டிக்கிட்டு போனார், காலில் விழுந்தார், காலை கழுவினார், தண்ணீரை எடுத்தார், எல்லார் தலையிலையும் தொளிச்சார், மீதி தண்ணீரை உள்ளுக்கும் பூரித்தார். சாப்பாடு ஏற்பாடு ஆகிவிட்டது. மூத்த பையனை கூப்பிட்டு இலை எடுத்துக்கிட்டு வா. அந்த பையன் சந்தோஷப்பட்டான், ஓடினா, இலை எடுக்க போனா, உள்ளே இருந்த பாம்பு கடிச்சது, இறந்தான். பரிகல குருத்தை தாயார் பால் வைத்து படிமேறி விழுந்தான். வாழை இலையை கொண்டு அம்மாவுக்கு முன்னால வச்சுட்டு விழுந்துட்டான். பையனை அப்படியே சுருட்டினார்கள், உள்ளே வைத்தார்கள். சாப்பாட்டுக்கு ஏற்பாடாயிற்று. திருநாவுக்கரசர் திருநீறு கொடுக்கிறார். மூத்த திருநாவுக்கரசு எங்கே? அவன் இப்பொழுது உதவ மாட்டான். இவருக்கு தளர்ச்சி. ஏன் சொன்னார்கள், என்னையா பண்ணுனீங்க? ஓடி வந்தார், பாய விரிச்சார், குழந்தைய பார்க்கிறார். 1 கொலாம், 2 கொலாம், 3 கொலாம் என்று அந்த பதிகத்தை, அற்புதமான பதிகத்தை பாடினார். அந்த பதிகம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எழுந்தான். ஆலயத்துக்குள் போனார், பெருமானை பாடினார், அப்பூதி அடிகளையும் சேர்த்து பாடினார்.
அஞ்சி போய் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியே கூடுது ஏன். அப்பூதி அடிகள் அப்பர் அடிகளை தன் குருநாதனாகவே நினைத்தார். சிவபெருமானுடைய அஞ்செழுத்தை விட திருநாவுக்கரசர் என்ற அஞ்செழுத்துத்தான் அவருக்கு பிடித்தது. நாவுக்கரசர்னு சொல்லி பாருங்க. நான் ஊ புள்ளி எழுத்த விட்டுறணும், இக்கு விட்டுருங்க. நாவுக்க ர ச இர் அஞ்செழுத்து மந்திரம் தானே. நமசிவாய என்பது அஞ்செழுத்து. நாவுக்கரசர் புள்ளிய விட்டுட்டு எண்ணினா அஞ்செழுத்து. இந்த மந்திரத்தில் ஈடுபட்டார். அதனாலதான் அப்பர் அடிகளுக்கு மிகப்பெரிய பெருமை வாய்ந்தது. அப்பூதி அடிகளை சந்தித்தவர் நேர திருக்காலத்திற்கு வந்து விட்டார். நான் சுருக்கமா சொல்றேன், வரலாறு முழுக்க சொல்லல. திருக்காலத்தில பெருமான பார்த்தார். பாட்டு கொட்டுது அப்படியே. எல்லாம் ஆறாம் திருமுறை. ஒண்ணு தெரியுமா, புதுசா ஒரு யாப்பை உருவாக்கியவர் திருநாவுக்கரசர். அதுக்கு பேரு தாண்டகம்னு பேர், திருத்தாண்டகம். அவருக்கு பேரு தாண்டக வேந்தர். எண்சீர் விருத்தம்னு தமிழ்ல சொல்லுவோம். அத ஒரு 7-8 வகையாக மாற்றி மாற்றி தாண்டகமாக பாடியவர் அப்பர் அடிகள். எப்பங்கிறீங்கதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில். சரியா சொல்ல போனா கிபி 575 பிறந்தவர் அப்பர் அடிகள். 575 பிறந்தவர். 81 ஆண்டுகள் வாழ்ந்தார். பாட்டு 49,000 பாட்டுக்கள் பாடினார். திருக்காலத்தி பெருமான பார்க்கிறார். தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம் பத்தான்கான் தேனார்ந்துக்க ஞானப்பூங்கோதையாள் பாகத்தான்கான். திருக்காலத்தில அம்பாளுக்கு பேரு தெரியுமா? சிவபெருமானுக்கு பேரு காலத்தீஸ்வரர், காலத்திநாதர். அம்பாளுக்கு பேரு இன்னைக்கு என்னமோ ஒரு பேர் எழுதி போட்டிருக்காங்க, வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. அந்த காலத்திலே அம்பாளுக்கு அருமையான பெயர். என்ன பெயர் தெரியுமா? ஞான பூங்கோதை. ஞான பூங்கோதை அதான் பழைய பேர். இன்னைக்கு ஏதோ பேரை மாத்தி எப்படியோ எழுதி வச்சிருக்காங்க. தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம்பத்தான்கான் தேனார்ந்துக்க ஞான பூங்கோதையாள் வாகத்தான்கான் நம்பன்கான் நால்வேதத்து ஒடியானான்கான் வானப்பேர் ஊரும் அரிய ஓடி மட்டித்து நின்றான்கான் வண்டாறு சோலை காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. என் கண்ணுக்குள்ளே இருக்கான், என் கண்ணுக்குள்ளே இருக்கான், வேற எங்கேயும் இல்லை, கண்ணின் மணியாய் எனக்குள்ளே இருக்கிறான். கும்பிட்டார். காலத்திய பார்த்தார். காலத்திக்கு தென்கையிலாயம்னு பேர். ஓ, அப்போ வடகையிலைக்கு போக வேண்டும். வடகையிலாசம் எங்கே இருக்கு? இமயமலையில இருக்கு. போறது ரொம்ப கஷ்டம். நான் 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். கைலாசத்துக்கு கிட்ட போக முடியாது, நின்னுட்டு பார்த்துட்டு வரலாம். தொடவெல்லாம் முடியாது. மலை, பனி, ஒரே பனிமலை. கிட்ட போனா ஆக்சிஜன் கிடையாது, மூச்சு வாங்க முடிஞ்சு போகும். அதனால தூரத்துல நிக்கலாம், பார்க்கலாம், கைலாச காட்சி கிடைக்கும். அருமையான இடம். மானசரோவர்னு ஒரு ஏரி. அந்த ஏரி 135 கிலோமீட்டர் சுற்றளவு. ஏரிக்குள்ள பார்த்தா தீர்த்தமும் உண்டு, மூர்த்தமும் உண்டு. தண்ணி கிடக்கும். தண்ணி அற்புதமா இருக்கும். உள்ள சிவலிங்கம் மாதிரி கல்லு, நடராஜா மாதிரி கல்லு, பிள்ளையார் மாதிரி கல்லு, முருகன் மாதிரி கல்லு, நந்தி மாதிரி கல்லு. இதுக்கெல்லாம் மூர்த்தம்னு பேர். காலை வச்சிங்கன்னா 1000 தேளு கொட்டும். நான் ராத்திரி 8 மணிக்கு எல்லாம் கலட்டிட்டு அப்படியே காலை வெறும் துண்டை மட்டும் கட்டி கொண்டு அப்படியே காலை வச்சனா 1000 தேள் கொட்டுனுச்சு. நான் நினைச்சேன் இன்னைக்கோட கதை முடிஞ்சு போச்சு. எப்ப? 2004 22 வருஷத்துக்கு முன்னால முதல் முறை போனேன். முடிஞ்சு போச்சு. ஒரு முங்கு போட்டேன், மூச்சு இழுத்துது. சரி, கடைசி இழுப்பு. 2வது முங்கு போட்டேன், கொஞ்சம் தேவல. பக்கத்துல உள்ளவர் 3வது முங்கு போடுனார். 3வது முங்கு போட்டேன்,
நல்ல சரியா போச்சு, உடம்பு பழகிருச்சு. வெளியில வந்தா 1000 தேடும் மேல கொற்றாப்புல இருக்கு. கை கண்ட்ரோல் இல்லாம ஆடுது, கால் ஆடுது, பெரும்பாடு. அந்த குளிர் மேல ஏறி டோல்மோ பாஸுக்கு ஏறுறோம், ஏற முடியல. முதல் நாள் தார்ச்சன்னு ஒரு இடம், அங்கிருந்து தான் நடக்கணும். குதிரையில போகலாம், நடக்கலாம். யாக்குன்னு ஒரு மாடு நந்தி மாதிரி இருக்கும், அதுல போகலாம். நாங்க 4 பேரு நடந்தோம். 54 கிலோமீட்டர் சுத்தி வரணும். எதை? கைலாசத்தை. எங்களுக்கு முன்னாலே திபேத்துக்காரங்க விழுந்து கும்பிட்டு கும்பிட்டு போறாங்க. 54 கிலோமீட்டரையும் விழுந்து விழுந்து கும்பிட்டு எனக்கு அரண்டே போச்சு. நம்மளை பக்தன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு தெரியறோம், அவங்கள பார்த்தா நம்மளாம் சைபர். அப்படி விழுந்து கும்பிடுறாங்க. என்னய்யா, எத்தனை நாள் ஆகும்? 8 நாள் ஆகும். 8 நாளா? ராத்திரிக்கு பனி கொட்டுதே, எப்படி இருப்பீங்க? இந்த சாக்க போர்த்திக்கிட்டு எந்த இடத்துல கிடக்கிறோமோ அங்கேயே படுத்திருப்போம். மறுநாள் காலையில திரும்ப கும்பிட்டு கும்பிடுகரணம் போட ஆரம்பிப்போம். 54 கிலோமீட்டரை கும்பிட்டு கும்பிட்டு 8 நாளைக்கு செல்லக்கூடிய திபேத்து பெருமக்கள், அவர்களுடைய பக்திக்கு முன்னால் நம்முடைய பக்தி சாதாரணம். எங்கே? மவுண்ட் கைலாசுக்கு முன்னாலே. மேலே யாரும் போக முடியாது, தூரத்துல நின்று பார்க்கலாம். முதல் நாள் திறபுக்குல போனோம். மறுநாள் காலையில பொன்னார் மேனியன் தெரிந்தான், தங்கமயமா தெரியுது. மறுநாள் தான் டோல்மோ பாஸ் ஏறணும். டோல்மோ பாஸ் ஏறுறது ரொம்ப கஷ்டம். அநேகமா எப்படியும் ஆண்டுக்கு 10-15 பேர் மூச்சு முட்டி இறந்து போயிடுறாங்க. அங்க எல்லாம் ஆக்சிஜன் குறைவு. அதனால தப்பான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நெருப்பை எல்லாம் மூட்டக்கூடாது, ஆக்சிஜன் இழுத்துக்கிறோம். நாங்க அதெல்லாம் போனோம். அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா அது பெரிய கதையாகிவிடும். இப்ப போனவங்களே இந்த பாடுபட்டமே. 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே போனார் அப்பர் சுவாமி, தனியா போனார், நடந்து போனார். நாங்க பிளைட்ல போனோம், ஹெலிகாப்டர்ல போனோம், நடந்தும் போனோம். அவரு நடந்தே போனார். காலத்தில இருந்து நடக்கிறார். கால அரைஞ்சு போச்சு, முட்டி தேஞ்சு போச்சு, கை போச்சு, குப்புற படுத்து அப்படியே தள்ளிக்கிட்டே போறார். நெஞ்சு அரைஞ்சு போச்சு. எப்படி இருக்கும்? மானசரோவர் கரையில போய் கிடக்கிறார், ஒன்னும் செய்ய முடியல, மூச்சு வாங்குது. சிவா 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 சிவா, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அது யாரப்பா? அது எங்க போகணும்? நான் கைலாசத்துல சிவபெருமான பார்க்கணும். ஓப்பா, கைலாசத்துக்காவது மனுஷன் போறதாவது, அதெல்லாம் முடியாது, திரும்பி போ மாட்டேன். ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். என்ன ஆகும்? உயிர் போகும், போயிட்டு போகுது. செத்தாலும் சாவேனே தவிர சிவனை பார்க்காம போக மாட்டேன். எப்படி இருக்கு? அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்த அருள்புரி வேதநாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என பணிந்தான். பெரிய புராணத்துல உள்ள இந்த பாட்டை தினம் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் மவுண்ட் கைலாசம் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த பாட்டு, அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என பணிந்தார். சிவபெருமான் பார்த்தார், என்னடா நீ சரியான ஆளா இருக்கிறியே, சரி இந்த மானசரோவர் என்ற தீர்த்தம், அதில் முழுகுவாயாக, உனக்கு கைலாச காட்சி காட்டப்படும். அப்படியே தடவிக்கிட்டு போற. பக்கத்துல பெரிய குளம், மானசரோவர். நான் சொன்ன மாதிரி 135 கிலோமீட்டர். ராத்திரி 2 மணிக்கு மேலே இருந்து நட்சத்திரங்கள் விழும். நான் பார்த்தது, கண்டதை சொல்கிறேன், நான் கண்டதை சொல்லவில்லை. மேலே இருந்து நட்சத்திரம் விழுகுது ராத்திரி 2 மணிக்கு. ஆனா குளிர் இழுத்து விடும். அங்க ராத்திரி 2 மணிக்கு நின்னோம்னா பின்னால வர்ற பொழுது விரைச்சே போயிடுவோம். அப்ப நின்று பார்த்தோம்னா தெரியும்.
மானசரோவர் உள்ள விழுந்தாரா, எந்திரிச்சாரா? இவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் எந்திரிச்சார். எங்கே எந்திரிச்சார்? திரு ஐயாறு. தமிழ்நாட்டிலே தஞ்சாவூருக்கு பக்கத்திலே திரு ஐயாறு. ஐயாரா ஐயாரா என்று வேதங்கள் போற்றக்கூடிய திரு ஐயாறு அங்கே எந்திரிச்சாராம். கொஞ்சம் கூட அசதி கிடையாதாம். மெதுவா எந்திரிச்சாராம். நிமிந்து பார்த்தாராம். கைலாச காட்சி கிடைச்சுதான். அது என்ன சார் கைலாச காட்சி? ஆண் யானையும் பெண் யானையும் கணவனும் மனைவியும் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு அப்படி உரசிக்கிட்டு சந்தோஷமா வந்துச்சான். ஓ, இதுதான் கைலாச காட்சியா? இந்த பக்கம் பார்த்தாராம். ஆண் கிளியும் பெண் கிளியும் சேர்ந்து பறந்து வந்துச்சான். இன்னொரு பக்கம் பார்த்தாராம். ஆண் மயிலும் பெண் மயிலும் இணைந்து வந்தன. அந்த பக்கம் பார்க்கிறார். காளையும் பசுமாடு வருது. ஆகா, இதுதாண்டா கைலாச காட்சி. மனமொத்த தம்பதியர் எங்கே இணைந்து வருகிறார்களோ அதுதாண்டா கைலாச காட்சி. சிவபெருமான அம்பாடும் யாரு? 80 வயசு கிழவரும் அவர் மனைவி 78 வயசும் அப்படி தள்ளாடிக்கிட்டு வர்றாங்களே, இவங்க தாண்டா சிவனும் பார்வதியும். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல். சத்தமே இல்லாம வந்துட்டேன் ஐயா. போற பொழுது அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போனேன். இப்போ சத்தமே இல்லாம திருவையாத்துல வந்து எந்திரிச்சேன் ஐயா. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி. எப்படி போகணுமா? பூவும் தண்ணீரும் எடுத்துக்கிட்டு போகணுமா? புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். எல்லா அடியார்களும் போனாங்க, நான் கடைசியா போனேன். அதுதான் அப்பர் சுவாமி. ஞாயிற்கடையாம் நாயேனை கடைசியா போனேன். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது. என்னத்தை பார்த்த? காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். காதல் மடப்பிடி. பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. காதல் காதலோடு ரெண்டும் சேர்ந்து வருதாம். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளொடும் பாடி களவுபடாததொரு காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன். அளவுபடாததொரு அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். பசுவும் காளையும் வருது. ஏடுமதி கண்ணியானை ஏந்திழையாளொடும் பாடி காடொடு நாடு மலையும் கைதொடுதாட வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலொடும் கூடி. ஆண்மயிலும் பெண்மயிலும் பேடை மயிலொடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதுவரைக்கும் பார்க்காததை இப்ப பார்த்தேன். அவர் திருப்பாதத்தை பார்த்தேன். மனமொத்த தம்பதியர் எங்கே இணைந்து வருகிறார்களோ அதுக்கு பேருதான் கைலாசம். உள்ளே போனார். திருவையாத்திலே பெருமானை பார்த்தார். விழுந்து அழுதார். எப்படி அழுதார் தெரியுமா? பெருமானே, நீதான் எனக்கு எல்லாம். கழித்து கலந்ததோர் காதற் கசிவொடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற இவ்வக்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமேன். ஐயாரப்பன் அடித்தளம் நம்மளை காவேரியில குளிக்க வைக்குமா? நமக்கு எல்லா இன்பங்களையும் தருமா? தேவர்களெல்லாம் காலில் விழுந்து கும்பிட வைக்குமா? எல்லாம் கொடுத்து தன் அருளையும் கொடுக்குமா? இருள் கெடுத்து இன்பம் தரும். அப்படி பாடினார். வயசாச்சு,
நமக்கு நேரமாகிவிட்டது. இதிலே 81 வயசு. நேர திருப்புகளூர் அங்கதான் இருக்கிறார். வயசு 81. அப்படியே அந்த உளவார பணி வைரம் கிடந்தது, பச்சை கிடந்தது, தங்க கட்டி போ தூக்கி போடு, எல்லாம் ஒண்ணுதான். வைரமாவது கல்லாவது எல்லாம் ஒன்றுதான். தூக்கி போட்டார். அழகான பெண்கள் அரம்பையர் போல வந்து நடனமாடினார்கள். கவலைப்படவே இல்லை, பார்க்கல. மண்ணாசை போச்சு, பெண்ணாசை போச்சு, பொன்னாசை போச்சு. எம்பெருமானே, உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். நம்ம உடம்புல 9 துவாரம் இருக்கு. 9 துவாரமும் ஒன்னாத்தான் அடைக்கும். இன்னைக்கு வாய் அடைக்கும், நாளைக்கு கண்ணும் போகும், நாளானைக்கு காது போகும். அதெல்லாம் கிடையாது. 9 ஒன்னா டப்புன்னு அடைச்சு போயிடும். ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். புண்ணியா, உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. சித்திர மாதம், சதய நட்சத்திரம், கிட்டத்தட்ட 656வது ஆண்டு அல்லது 657வது ஆண்டு. சித்திர மாசம், சதய நட்சத்திரம். எம்பெருமானோடு ஜோதியில் கலந்தார் அப்பரடிகள். நான் நேர பற்றாக்குறையினாலே பல செய்திகளை விட்டு விட்டேன். ஆனால் அப்பர்கிட்ட போனா அந்த உருக்கம் அதிகமா இருக்கு. ஒரு கதை சொல்லுவாங்க. கிராமத்துல சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம், சம்பந்தர் பாட்டு எப்படி, சுந்தரர் பாட்டு எப்படி, அப்பர் பாட்டு எப்படி. சிவபெருமான் சொன்னாராம், சம்பந்தன் தன்னையே பாடுவான். எல்லா பாட்டுலையும் அவர் பேரை கடைசியில வச்சு பாடுவார். அவர் பேரு கடைசியில வரும். சுந்தரன் பொன்னையே பாடுவான், என் அப்பன் என்னையே பாடுவான். அதெல்லாம் சிவபெருமான் சொன்னாரான்னெல்லாம் கேட்கப்படாது. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பர் பாட்டு இருக்கிறது. ஒண்ணு தெரியுமா? இந்த சம்பந்தர் பாட்டுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு, அப்பர் சுவாமி பாட்டுக்கு தேவாரம்னு பேரு, சுந்தரர் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேரு. ஆனா கோயில்கள்ல திருக்கடைக்காப்பு சொல்லுக அப்படியெல்லாம் சொல்றது. தேவாரம் அருளி பாடுகன்னா எல்லாத்தையும் பாடலாம். அப்பர் சுவாமிகள் பாட்டுக்கு உள்ள அந்த பெயர் மற்றவர்கள் பாடலுக்கும் ஆகக்கூடிய அளவுக்கு அப்பர் அடிகள் பாடி இறைவனோடு இரண்டர கலக்கிறார். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். உழந்தார் கடலில் பலிகொண்டுழல்வாய், உடலுள்ளொரு சூளை தவித்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச தமிழ் கிட்டத்தட்ட 56 வயசுல இருந்து 81 வயசு முடிய கொட்டியது. அதுதான் தேவாரம். இது அப்பரடிகளுடைய சுருக்கமான வரலாற்று செய்தி. அவர் எதை கண்டார்? யாரும் கண்டறியாதனவற்றை கண்டார். கைலாச காட்சியை கண்டார். அப்பரடிகள் திருவடிகளை வணங்கி இனிமேல் வினாவிடை பகுதி. நம்முடைய ராமநாதன் அவர்களிடம் நான் கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 16 வினாக்கள் எனக்கு வாங்கி அனுப்பியிருக்கிறார். இந்த 16 வினாக்களுக்கும் விடை சொன்னால் ஏறத்தாழ 24 மணி நேரம் ஆகிவிடும். நீங்கள் தயாராயிருந்தால் நானும் தயார். இதில சில செய்திகள், அதுக்கு மட்டும் விடை சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம். நான் ரொம்ப படிச்சவன் இல்லை. நான் படிச்சது ரொம்ப கொஞ்சம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இந்த வினாக்களுக்கு விடை. முதல் வினா, சைவ சித்தாந்தம் ஏன் படிக்க வேண்டும்? அருமையான கேள்வி. ரொம்ப அவசியமா படிக்கணும். ஏன் தெரியுமா? சைவ சித்தாந்தத்துல வினை கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது வேற எங்கேயும் கிடையாது. ஏன் சார், ஒரு மரம், மாமரம், அதுல 5 பழம், 5 மாம்பழமும் ஒரே சுவையோட தான் இருக்கு. சுவை மாறாது. ஒரு மரத்து பழம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரே அம்மா, ஒரே அப்பா,
5 பிள்ளைங்க பிறந்தது, 5 பிள்ளையும் 5 விதமா இருக்கே. ஏன்? மற்றவர்கள் சொல்கிறார்கள் அது ஆண்டவன் படைப்பு. பழிய அவன் மேல தூக்கி போட்டுறாங்க. ஏங்க, என்ன கெட்டவனாவும் என் தம்பிய நல்லவனாவும் கடவுள் படைச்சாருன்னா அவர் கடவுளா? ஒருத்தர் பணக்காரனாகவும் ஒருத்தனை ஏழையாகவும் படைக்கிற போதே படைச்சா அவர் கடவுளே இல்லை. அப்ப யாரு சார் காரணம்? நீ தாண்டா காரணம். வினை கொள்கைன்னா என்ன தெரியுமா? ஆரம்பத்துல நம்ம எல்லாரும் வினை இல்லாமத்தான் இருந்தோம். சிவபெருமான் மனச கொடுத்தார், யோசிக்க யோசிக்கணும்னு சொல்லிவிட்டார். நம்மெல்லாம் யோசிச்சோம். சில மனங்கள் நல்ல வழியில போயிற்று, சில மனங்கள் தப்பான வழியில போயிற்று. இதுக்கு சிவபெருமான் பொறுப்பாக மாட்டார். இந்த பிறவியில பண்ணன நல்லது கெட்டதுக்கு பலன் அடுத்த பிறவியில நான் அனுபவிச்சு தீரணும். அதனாலதான் சில பேர் மிக சான்றோர்களாக இருக்கிறார்கள், பலசாலியாக இருக்கிறார்கள். சில பேர் பலவீனமாக இருக்கிறார்கள், மனசளவிலும் கெட்டு போயிருக்கிறார்கள். என்ன சார், நல்லது வருது கெட்டது வருது, எல்லாம் நம்ம முளைக்க போட்டது. இந்த பிறவியிலே நான் யாருக்கும் தீங்கு செய்யாமல், மனதளவிலும் தீங்கு செய்யாமல் என் கடமையை செய்து கொண்டு பலனை இறைவன் திருவடிகளில் போட்டுவிட்டு நிம்மதியாக இருந்தால் சீக்கிரத்தில் எனக்கு பிறவாமை கிடைக்கும். வினை கொள்கைன்னு பேர். ஏன் ஒருத்தன் பல்லக்கல்ல போறான், ஒருத்தன் பல்லக்க தூக்குறான்? நல்லது பண்ணனவன் இந்த பிறவியில பல்லக்கல்ல போறான், போன பிறவியில தப்பு தண்டா பண்ணனவன் அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவியில பல்லக்க தூக்குறான். அந்த காலத்திலேயாவது போன பிறவி இந்த பிறவி. இப்பவே நான் பார்க்கிறேன், நல்லது பண்ணனவன் நல்லா இருக்கிறான், கெட்டது பண்ணனவன் நல்லா இருக்கிறது போல தெரிஞ்சாலும் கடைசியில மாட்டிக்கிறான். வினை கொள்கை. இந்த வினை கொள்கை இருந்தா என்ன ஆகும்? துன்பம் வர்ற பொழுது தூக்கல தொங்க மாட்டான், இன்பம் வர்ற பொழுது வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்க மாட்டான். எல்லாம் கடவுள் கொடுத்தது. போன பிறவியில யாருக்கோ நல்லது பண்ணி இருக்கிறோம், இன்னைக்கு நல்ல இடத்துல தேவாரம், திருவாசகம், திருப்புகள் எல்லாம் படிச்சு கேட்டு இன்பமா இருக்கிறோம். இது கடவுளால் வந்தது. இந்த வினைக்கு தகுந்தாப்புல உடம்ப கொடுத்தவர் இறைவன். அதனால நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் ஆடாமலும் வருந்தாமலும் இருக்கக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டுமானால் சைவ சித்தாந்தத்தை படிக்க வேண்டும். நான் ஒன்னும் உங்களுக்கு சைவ சித்தாந்த நூலெல்லாம் பாடம் பண்ணுங்கன்னு சொல்லல, ஒரு அடிப்படையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மனுஷன் வினை கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். விவேகானந்தரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார், இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கிறது என்பது எனக்கு கடைசியில் தான் தெரிந்தது. இப்ப 2வது கேள்வி, திருமுறைகளின் ஆன்மீக பயன் என்ன? திருமுறைய சும்மா நெற்று போட்டு எந்திரம் மாதிரி பாடலாமா? அருமையான கேள்வி. கோயிலுக்கு போனா பிரகாரம் வர்ற போது கூட கடவுள் நினைப்போடுதான் பிரகாரம் வரணும். சும்மா 108 சுத்தி வந்தா அது வாக்கிங், அது பிரகாரம் அல்ல. நினைப்பு யார்கிட்ட இருக்கணும்? கடவுள்கிட்ட இருக்கணும். நீ நடந்தா உடம்புக்கு நல்லது. நினைப்பு எங்கே இருக்கணும்? கடவுள்கிட்ட இருக்கணும். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. திருவாசகம். கடவுளை நினைக்கணும். சார், கடவுள் பாட்டு இருந்தா பாடுங்க. எனக்கு பாட்டெல்லாம் தெரியாதே. அட முருகான்னு சொல்லு, நமசிவாயன்னு சொல்லு, ஓம் சக்தின்னு சொல்லு, நாராயணான்னு சொல்லு, ஒரு மந்திரத்தை சொல்லு, சொல்லிக்கிட்டே சுத்தி வா, மனசு பக்குவப்படும். அதனால திருமுறைகளை எந்திரத்தனமா படிக்கப்படாது. நான் 108 முறை படிச்சேன்,
208 முறை படிச்சேன், என்ன போட்டியில நிக்கிறான். அதெல்லாம் கிடையாது. திருமுறை படிக்கிற பொழுது எதிர்த்தாப்புல சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம அவரோட பேசுறோம். இந்த பக்கத்துல உள்ளவன் இந்த செல்லு இதோட எல்லாம் பேசப்படாது. இதையெல்லாம் விட எம்பெருமான் உயர்ந்தவர். அவர் எதிர்த்தாப்புல இருக்கிறார். என்னால் அறியா பதந்தந்தாய் யானது அறியாதே கெட்டேன். அப்பா, என்னால அறியாத இடத்துல என்னை தூக்கி வச்சே, நான் முட்டாள், எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு ஒரு நாளைக்கு கடவுளோட பேசி பாருங்க. மனசு சுகமா இருக்கு. எந்த துன்பம் வந்தாலும் தீரும். அப்போ எந்திரத்தனமாக திருமுறைகளை படிக்க கூடாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். அடுத்த வினா, திருமுறைகள் மற்றும் ஆன்மாவின் பயணம். ஒருத்தர் கேட்கிறார், ஏன் சார் செத்து போயிட்டா எல்லாம் போயிருது, இப்போ நம்ம திருமுறை படிக்கிறோம், இறந்து போயிட்டான், அத்தோட போச்சு, இது எதுக்கு படிப்பானே? நல்ல வினா. திருமுறையை படிக்கிறது இந்த பிறவியோட போகாது. நம்ம வயிற்றுக்கு சாப்பிடுறோம், நல்ல திவ்யமா சாப்பிடுறோம், 3 மணி நேரத்துல போயிடும். போகலைன்னா டாக்டர்கிட்ட நம்ம போகணும். ஆனா தேவாரம் படிக்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி படிக்கிறோம். இந்த அறிவு 7 ஜென்மத்துக்கு விடாது. ஏன் தெரியுமா? சோறு உடம்புக்கு, அறிவு ஆன்மாவுக்கு. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த ஆன்மா இப்போ இந்த சட்டைய மாட்டிட்டு இருக்கு. நான் செத்து போயிட்டா இந்த சட்டையை கலட்டிவிட்டு அடுத்த பிறவியில ஏதோ வேற சட்டையை மாட்டிக்கும். ஆன்மா அதுதான். அறிவு ஆன்மாவுக்கு. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், ஒரு தரம் படிச்சின்னா 7 ஜென்மத்துக்கும் உன்னை விடாதடான்னார் திருவள்ளுவர். ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. அடிலைடுவாள் அன்பர்கள் புண்ணியத்துல இன்னைக்கு திருவாசகமும் திருநாவுக்கரசர் தேவாரமும் கேட்டா 7 ஜென்மத்துக்கும் அந்த அறிவு உங்க ஆன்மாவை விட்டு போகாது. அடுத்த பிறவியில தொட்ட உடனே ஞாபகம் வரும், என்னடா எங்கேயோ படிச்சாப்புல இருக்கே. அதனால அது கல்வி ஆன்மாவுக்கு. அதனால திருமுறைகள் ஆன்மாவோடு பயணிக்கும். இன்னொருத்தர் கேட்கிறார், திருவாசகத்தோடு வாழ்வது என்றால் என்ன? ஒருவர் திருவாசகத்தை படிச்சதுனால அவர் உள்ளம் உண்மையில் மாறுகிறதா என்று தெரியவில்லை. அவர் திருவாசகத்தை உண்மையா படிச்சாருன்னு எப்படி தெரியும்? எனக்கு வேண்டியது, அவரு படிக்கிறாரு, படிக்காம போறாரு, நம்ம படிக்கணும். இந்த எதிர்த்தாப்புல இருக்கவனையே பார்த்து நம்ம கெட்டு போகக்கூடாது. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட்டி கொடுத்தான், ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான சாவியை கொடுத்தான். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற சாவியை வச்சு நம்ம பெட்டியை திறக்காம எதிர்த்தாப்புல இருக்கவன் பெட்டியை திறந்து பார்க்கறோம், திறக்க முடியலை. அது மாதிரி ஒருத்தர் திருவாசகம் படிச்சு பக்குவம் ஆயிட்டாரான்னு எப்படி நமக்கு தெரியும்? முதல்ல சொல்றேன், நமக்கு தெரிஞ்சு என்ன லாபம்? அவருக்குத்தான். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், என்ன சார் அடையாளம்? அவர் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். திருவாசகம் படித்தால் ஆலயத்துக்குள்ள போய் அல்லது ஒரு படத்தை வைத்து கொண்டு ஒரு திருவாசகத்தை படிக்கும் பொழுது சுத்தி உள்ளதெல்லாம் மறந்து போயிடும். நான் எங்கே இருக்கிறேன் என்ன, கண்களில இருந்து கண்ணீர் கொட்டு. அப்பத்தான் மாணிக்க வாசக சாமி சொல்ற, கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டுனா பத்தாதான், உடம்பெல்லாம் கண்ணா மாறணுமா, அத்தனை கண்ணுகளையும் கண்ணீர் கொட்டணும். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருபுணரில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க. உள்ளந்தாள் எனக்கு எப்படி தெரியுமா? உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கேன். உள்ளம் பூர பொங்கணும், உடம்பு பூரா கண்ணா மாறணும்.
அட வேண்டும். அதுதான் திருவாசகம் படிச்சா மனசு உருகும். கடவுளோடு நேரடியாக பேசலாம். இன்னும் சொல்ல போனால் கனவிலே கடவுள் காட்சி கிடைக்கும். அதையும் தாண்டினால் நேரிலேயே கடவுள் காட்சி கிடைக்கும். இதெல்லாம் அனுபவிக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கும் உண்டு. அடுத்த வினா, இந்த திருச்சாளல்னு ஒரு நூல், ஒரு ஒரு பதிகம். ஒரு அன்பர் அதுல ஒரு ஒரு 2 வரிக்கு அர்த்தம் கேட்கிறார். மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலோ. இதான் பாட்டு. என்ன தெரியுமா இது? ஒரு பொண்ணு கேள்வி கேட்கிற மாதிரியும் இன்னொருத்தி பதில் சொல்ற மாதிரி. பதில் சொல்றது அந்த பொண்ணு, கேள்வி கேட்கிறவரு மாணிக்கவாசகர். என்ன இதுக்கு அர்த்தம் தெரியுமா? சிவபெருமான் வந்து ஒரு கோவணத்தோடு காட்சி கொடுக்கிறானே, ஏன்? இது வினா. விடை என்ன தெரியுமா? அது சும்மா கோவணம்னு நினைக்காதே. அதுல மேல இருக்கிற கயிறு இருக்கு பாரு, அதுதான் கலை. அத்தனை கலைகளும் அதுல மேலே உள்ள கயிறுகள். அந்த கோவணம் கட்டி இருக்காரே, அது 4 வேதங்கள். அதுதான் இது வடமொழியிலே சொல்லப்பட்டது. 4 வேதங்கள் அவருக்கு கோவணம். கோவணம்னா என்னங்க அர்த்தம்? மானத்தை மறைப்பது. ரொம்ப அவசியமானது. சந்நியாசிகளுக்கு கூட அது அவசியம். நம்ம திருவாசகத்தில மாணிக்க வாசக சாமி சொல்ற பொழுது, ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்தும்பார். ஓடுன்னா திருவோடு, கவந்தின்னா கோவணம். சிவபெருமானுக்கு கோவணம் எது? 4 வேதங்கள். இப்ப இந்த பாட்டை பாருங்க. மண்ணு கலை. மண்ணு கலைனா நிலையான கலை. துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலோ. இதை இப்படி பிரிக்கணும். மண்ணு கலை துண்ணு பொருள் வான் சரடாகவும் மறை 4 தன்னையே கோவணமாகவும் சாத்தினான். 4 வேதங்களாகிற அவற்றை கோவணமாக ஆக்கி கொண்டான். கலைகளை எல்லாம் கோவணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சரடாக மாற்றிக்கொண்டார். என்ன அர்த்தம்? இதெல்லாம் இறைவனுடைய உடம்பிலே உள்ளவை அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதையெல்லாம் உருவாக்கியவன் அவன். அவனுடைய உடம்பு பகுதி மட்டுமல்ல, அவனுடைய உருவ அமைப்பே இதுதான். நமக்காக உருவம் எடுத்தான். கலைகளும் 4 வேதங்களும் அவனோடு இணைந்து இருக்கின்றன. மண்ணு கலை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடா தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலோ. இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறார். விநாயகர் வணக்கம், திருப்புகள், கந்தர் சஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, அது எல்லாத்திலையும் பிள்ளையார் வணக்கம் இருக்கு. ஆனா திருவாசகத்திலே இல்லை. நான் சேர்த்துக்கிறேன், திருமந்திரத்திலையும் இல்லை. இந்த 5 கரத்தனை ஆனை முகத்தனைங்கிறது பின்னால யாரோ அறிவாளி எழுதி சேர்த்த பாட்டு. திருமூலர் ஆரம்பிச்சது ஒன்றவன் தானே. அதனால அதுக்கும் கடவுள் வாழ்த்து கிடையாது. பிள்ளையார பத்தி திருவாசகத்துல ஒரு வரி கூட கிடையாது. திருமந்திரத்திலையும் ஒரு வரி கூட கிடையாது. ஏன்? தேவாரத்துல பிள்ளையாருக்கு தனி பாட்டு கிடையாது. ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். ஏன் அப்படி? திருவாசகமும் திருமந்திரமும் பிள்ளையார் வணக்கம் தமிழ்நாட்டில் வருவதற்கு முன்னாலே பாடப்பெற்றவை. நமக்கு பிள்ளையார் வணக்கம் எப்போ? வாதாபி கணபதியும் பஜேகம், நரசிம்மவர்ம பல்லவனுடைய சேனாதிபதி பரஞ்சோதி திருத்தொண்டர் அவரு வாதாபியில போய் பிள்ளையார தூக்கிக்கிட்டு வந்தார். அது எப்போ? திருஞான சம்பந்தர் காலம். கிட்டத்தட்ட 640 650. அதுக்கு அப்புறம்தான் நமக்கு பிள்ளையார் வணக்கமே வந்துச்சு. ஆனால் மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு, திருமந்திரம் அதுக்கும் முன்னாலே. அதனாலே அங்கே எல்லாம் பிள்ளையார் வணக்கம் கிடையாது. இவர் இன்னொன்னு கேட்கிறார்.
தேவாரத்துல பிள்ளையாருக்குன்னு தனிப்பாட்டு கிடையாதே. ஏன்னா அது சிவபெருமானுக்கு மட்டும் உரியது. ஏன்? 8ஆம் திருமுறை முடிய அத்தனையும் சிவபெருமானுக்குத்தான். நம்ம திருமுறையில திருஞான சம்பந்தர் பாட்டு, சுந்தரர் பாட்டு, அப்பர் சுவாமி பாட்டு, திருவாசகம் அத்தனையும் சிவனுக்குத்தான். திருவாசகத்துல ஒரே ஒரு பாட்டு அம்பாளுக்கு. காதார் குளையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப் புனலாடி சித்தம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். நம்மை வளர்த்து எடுத்த வளையல் அணிந்த பராசக்தியை பாடின்னு வருது. இதுவரைக்கு பராசக்தியின் கணவனை பாடியும்பாரு. இந்த ஒரு பாட்டுல தான் பராசக்தியை பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். அப்போ திருவாசகத்துல ஒரு பாட்டு பராசக்திக்கு, அது முடிய அத்தனை பாட்டும் சிவனுக்குத்தான். திருவிசைப்பாவில லேசா முருகப்பெருமான் தலையை காட்டுவார். அதுக்கப்புறம் 11ஆம் திருமுறையில பிள்ளையாருக்கு தனி பாட்டுக்கள் நம்பி ஆண்டார் நம்பி பாடுவார். இந்த அடுத்த கேள்வி பாருங்க. சக்தியின்றி சிவம் இல்லை, அப்படியானால் ஏன் தனித்தனி சந்நிதிகள்? சிவனு சக்தியும் ஒண்ணுதானே. ஒரே சந்நிதியில 2 பேரையும் உட்கார வைக்க வேண்டியதுதானே. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு. திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது. அண்ணாமலையார் பக்கத்துல உண்ணாமுலை, மேல ஒரு மரம், மரத்துக்கு மேல மலை. திருஞான சம்பந்தர் பாடுற போதெல்லாம் அப்படித்தான். உண்ணாமுலை தாயாருக்கு அடுத்தாப்புலதான் அண்ணாமலையார். அதனாலதான் 2 பேரையும் பார்த்து பாடப்போனவர் முதல்ல அம்மா இருந்த உடனே உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொடுவார் வினை வடுவா வண்ணம் அருமேன் அப்படின்னு உண்ணாமலையை வச்சு பாடினார். பழைய காலத்துல சின்ன கோயிலா இருந்த பொழுது 2 பேரும் ஒன்னாத்தான் இருந்தாங்க. இன்னொன்னு சொல்லவா? சக்தியும் சிவமும் பிரிக்க முடியாதவை, பிரிக்க கூடாதவை. பழம் வேறு சுவை வேறு அல்ல, சந்தனம் வேறு மனம் வேறு அல்ல, பூ வேறு மனம் வேறு அல்ல. 2 ஒண்ணுதான். நமக்காக 2ம் வெவ்வேறாக காட்சி தருகின்றன. அவனையும் அவன் அருளையும் பிரிக்க முடியாது. அதனால ஆரம்ப காலத்துல ஒன்னாத்தான் இருந்துச்சு. பின்னால கோயில் கட்டின உடனே என்ன பண்ணாங்க? சிவபெருமான கிழக்கு நோக்கி வச்சாங்க, அம்பாளை தெற்கு நோக்கி வச்சாங்க. பெரும்பகுதி கோயில் ஏன் தெற்கு நோக்கி வச்சாங்க? எப்பவுமே அம்மாவுக்கு பிள்ளைங்க மேல பாசம் அதிகம். அப்பாவுக்கு பாசம் உண்டு, அதை வெளியில காமிச்சுக்க மாட்டார். ஆனா அம்மா காமிச்சுக்குவா. அம்மாவுக்கு தான் முதலோட வயிற்றுல வச்சவ அவதானே. என்ன அப்பாவும் அம்மாவும் கூடி பேசி ஆளுக்கு 5 மாசம் வச்சுக்குவோம் அப்படின்னா பிள்ளைய பெத்துக்கிட்டாங்க இல்லையே. வச்சிருந்தவ அவதானே. தெற்கு நோக்கி பார்க்கறா. ஏன் தெற்கு நோக்கி பார்க்கறா? என் பிள்ளைக்கு இந்த யமன் தான் காலன், அவன் தெற்குல தான் இருக்கிறான், என் பிள்ளைக்கு அவன் துன்பம் தரப்படாது அப்படின்னு அம்பாள் தெற்கு நோக்கி பார்க்கிறா. தெற்கு நோக்கிய சந்நிதி. சிவபெருமான் கிழக்கு நோக்கி பார்க்கிறார். இந்த பாரு, ஒரு நாளைக்கு உன் பிள்ளையவும் கூட்டிக்கிட்டு நீயும் உன் பிள்ளையும் என்னோட தான் சேர போறீங்க. அந்த ஞானம் கிடைக்கணும். ஞான சூரியன் எதிர்த்தாப்புல கிழக்கு, சூரியன் திசை கிழக்க நோக்கி சிவபெருமான் இருப்பார், அம்பாள் தெற்கு நோக்கி இருப்பாள். இது பின்னால் உருவாக்கப்பட்ட சந்நிதிகள். அது அவர் கேட்ட வினாவுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில். அடுத்த கேள்வி பாருங்க. சைவ மரபில் திருமாலுக்கு என்ன இடம்? அடே அப்பா, அருமையான கேள்வி.
சிவபூஜை பண்றவங்க முதல்ல திருமாலை கும்பிட்டுட்டு தான் சிவபூஜை பண்ணணும். ஏன் தெரியுமா? சிவன் அடியார்களில் நம்பர் 1 திருமால். நம்மெல்லாம் சிவனடியார் இல்லைங்க. திருமாலோட ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி தெரியுமா? 1000 தாமரப்பூ வச்சு பூஜை பண்றாரா மகாவிஷ்ணு. ஒரு தாமரப்பூவுக்கு ஒரு மந்திரம், 1000 மந்திரம். ஒரு நாள் பார்த்தாரு, ஒரு பூவை காணோம். 999 தான் இருக்கு. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? சிவபெருமானே, ஐ எம் வெரி சாரி, நாளைக்கு இன்னொரு பூ சேர்த்து கொடுக்குறேன், அப்படித்தானே பண்ணுவான். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பூஜை பண்ற பொழுது எந்திரிக்கப்படாது, முடிகிற வரைக்கும் இருக்கணும். நம்மள மாதிரி சட்னி வாசம் அடிச்ச உடனே எந்திரிச்சு உள்ள ஓடப்படாது. 1000 பூ முடியணும், ஒரு பூவை காணோம். என் கண்ணு கண்ணு தாமரை கண்ணு தானே, இது தாமரைப்பூ தானே, கண்ணை தோண்டி வச்சு விட்டார். அதனால அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து சக்கரப்படைய கொடுத்தார். இதை யாரு சொல்றா? திருவேலி மழலையில திருவாசகத்துல வர்ற பாட்டு. பங்கயம், பங்கயம்னா தாமரை, பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாலுக்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தொல் நோக்கம் ஆடாமோ. அப்போ முதல் அடியார் மகாவிஷ்ணு, அவரை கும்பிட்டுத்தான் சிவபெருமான்கிட்ட போகணும். இது ஒண்ணு. இன்னொன்னு, சிவபெருமானுக்கு சக்தி, போர் சக்தி காளி, கோபசக்தி துர்கை, சாந்த சக்தி பார்வதி, புருஷ சக்தி திருமால். சிவம் என்பது ஆண்மை, திருமால் என்பது பெண்மை. சிவம் என்பது அரண், அரணுக்கு பெண்பால் அரி, அரணுக்கு பெண்பால் அரிதானே. அரண் என்பது ஆண்மை, அரி என்பது பெண்மை. சிவன் அப்பா, திருமால் அம்மா. உங்களுக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா? ரெண்டும் தானே வேணும். நான் சொல்லலம்மா, அப்பர் சுவாமிகள் தேவாரம் திருவையாறு. அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே, அரியலால் தேவி இல்லை. அரியன்னா மகாவிஷ்ணு. விவரம் இல்லாதவன் நீ வைஷ்ணவன் நான் சைவன்னு சண்டை போடுறான். ரெண்டு ஒண்ணுதான். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்பான் கிராமத்துக்காரன். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. திருவையாத்துல அம்பாள் சந்நிதி இருக்கு. அம்பாளுக்கு பேரு தெரியுமா? தர்ம சம்வர்தனி, அறம் வளர்த்த நாயகி. பெருமாள் கோயில கிடையாதுங்க. ஏன் கிடையாது? பெருமாள் தானே அம்பாள். அம்பாள் இருக்கிற போது பெருமாள் என்னத்துக்கு இருக்கணும்? ஆனா அம்பாள் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயர் இருப்பாரு. ஏய், பெருமாள் கோயில்ல இருக்க வேண்டிய ஆஞ்சநேயர் அம்பாள் சந்நிதிக்கு நேரம் இருக்காரு சார். திருவையாறு போய் பாருங்க, எதிர்த்தாப்புல ஊர் கடைசியில அம்பாள் சந்நிதியை பார்த்து கொண்டு ஆஞ்சநேயர் இருப்பார். ஏன்? திருவையாத்துல அம்பாளும் திருமாலும் ஒன்றுதான். அறியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. விளங்கி கொண்டவர்கள் சிறந்தார்கள், விளங்காதவர்கள் இன்னும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, இந்த பிறவியிலேயே பிறப்பு அறுத்தல் எப்படி? கேட்டவரை பாராட்டணும். இந்த பிறவி போதும், பிறப்பு அறுக்கலான்னு நினைக்கிறாரே, அதுக்காக அவரை பாராட்டு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அடுத்த பிறவி எடுக்கணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், ஒரு மந்திரி ஆகணும், ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், இல்லாட்டி நான் அவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகணும், என்னமோ நினைக்கிறோம். இவர் என்ன கேட்கிறார்? இந்த பிறவியில் பிறப்பு அறுப்பது எப்படி? ரொம்ப கஷ்டம். சரியான கேள்வி. நமக்கு வென கணக்கு இருக்கு. நம்ம நிறைய வென பண்ணி தொலைச்சிருக்கோம். அதையெல்லாம் அனுபவிச்சுத்தான் தீரணும். அனுபவிக்கிற வரைக்கு இந்த பிறவி முடியாது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய்,
வெனக்கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா தேகம் விழுந்துரும். ஆனா பழைய வினை இருக்கே, அது இன்னொரு தேகத்தை எடுத்துக்கொள்ளும். சார், நம்ம எத்தனை பிறவி எடுத்திருப்போம், எத்தனை நன்மை பண்ணியிருப்போம், எத்தனை தீமை பண்ணியிருப்போம், அதெல்லாம் நம்ம அனுபவிச்சாதான் பிறவி கணக்கு முடியும். அனுபவிக்க பிறவி எடுத்து அதுலயும் நல்லது கெட்டது பண்ணி இப்படியே இருந்தா உலகம் அழிஞ்சாலும் நம்ம பிறவி கணக்கு அழியாது. ஆனால் ஒன்று, பிறவியை அறுக்க வேண்டுமானால் ஒன்று, ஆசையை விட வேண்டும். ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமென்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமை. எதுக்கு ஆசைப்படப்படாது? ஒண்ணு. ரெண்டாவது, கடவுளிடத்திலே கண்ணீர் விட்டு உடம்பெல்லாம் கண்ணாக அழ வேண்டும். என் வென கணக்க முடிச்சுப்புடு, எரிச்சுப்புடு எம்மானே, என் கணக்க முடிச்சுப்புடு. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். வினை முழுக்க போகணுமே, வினை இருந்தா பிறவி வந்துடுமே, என் வென கணக்க முடிக்கணுமே. அழுது அழுது அழுகிறதுன்னா நம்ம அழுவதில்லை, இது ஒண்ணும் கிடையாது. மாணிக்க வாசகர் மாதிரி அழ வேண்டும். அப்பத்தான் பிறவி கணக்கு முடியும். ஆசைப்படாதே, ஆண்டவன் பால் முழுக்க பக்தி செய், எல்லாம் அவன் செயல் என்று பக்குவமானால் அழுது 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 வினையை எரிக்கலாம். அது வரைக்கும் முடியாது. இல்லற வாழ்க்கையும் முக்தியும். அப்படி ஒருத்தர் கேட்கிறார், குடும்ப பொறுப்புகள், தொழில் மற்றும் சமூக கடமைகளை நிறைவேற்றி கொண்டே முக்தி அடைய முடியுமா? எப்படி முடியும்? நம்முடைய குடும்ப பொறுப்புகள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு ஓடிடலாமா? இல்ல குடும்பத்தில் இருந்து கொண்டே நாம் முக்தி அடையலாமா? தாராளமாக குடும்பத்தில் இருந்து கொண்டே முக்தி அடையலாம். ராமகிருஷ்ணரும் சாரதையும் அதைத்தான் காட்டினார்கள். ஒண்ணுமில்ல, என் குழந்தைக்கு நான் ஒண்ணு பண்றேன், என் குழந்தைக்கு பண்ணனேன் அப்படின்னு நினைக்கப்படாது. முருகனுக்கு பண்ணனேன், என் மனைவிக்கு பண்ணனேன் இல்ல, பராசக்திக்கு பண்ணனேன். என் பாரதியார் சொல்லுவாரு, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைய வேண்டும். எல்லாத்தையும், அதுக்கெல்லாம் ரொம்ப பக்குவம் வேணும், சும்மா சொல்லிட்டு போக முடியாது. கணவன் மனைவி எல்லாம் கடவுள் அம்சம் என்று நினைத்தால் தாமரைகளை தண்ணீர் மாதிரி வாழலாம். இன்ப துன்பங்களால் நாம் அமிழ்த்தப்படக்கூடாது. இல்வாழ்க்கையில் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க நம் கடமைகளை செய்ய வேண்டும். கடமைகளுக்கு நடுவிலே கடவுளிடம் பக்தி செலுத்த வேண்டும். கடமையை செய்யும் பொழுது கூட இது கடவுள் செயல் என்று நினைப்பு கடவுளிடத்திலே இருக்க வேண்டும். இதெல்லாம் வர்றதுக்கு எத்தனை வருஷம் நமக்கு ஆகுமோ, எவ்வளவு திருவாசகம் படிக்கணுமோ எனக்கு தெரியலே. அதுலதான் பற்றற்ற பற்றுமா. என்ன பற்றற்ற பற்று? பற்று இருக்காப்புல தெரியும், ஆனா உண்மையில பற்று இருக்காது. எல்லாருக்கும் பார்த்தா என்ன தெரியும், இந்த ஆளு பாசம் உள்ளவன், ஆனா அடிமனசுல அந்த பாசம் இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் சொன்னேன், தாமரை இலை தண்ணீர், தண்ணீர்ல இருக்கிற தாமரையில் தண்ணீர் ஒட்டாதது போலே நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். அதிகம் பலனை பற்றி கவலைப்படக்கூடாது. குருவின் அவசியம் என்ன? குருநாதன் அவரா வருவாரா, நாமா தேடி போகணுமா? நீங்க ஒன்னும் தேட வேண்டாம். ஏன்னா இந்த காலத்துல பயமா இருக்கு. 2 வருஷம் 3 வருஷமா இவரு காலில் தான் விழுந்தேன், இப்போ இவரே இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனால கவலையே படாதீங்க. கடவுளிடத்திலே போய் காலில் விழுந்து அழுதால் குருநாதன் தானே வருவான். உங்களுக்கு பக்குவம் இருக்குமானால் கடவுளே குருநாதனாக வருவார், சந்தேகமே கிடையாது. இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன், கோயில்ல போய் கடவுள் காலில் விழுந்து அழுவதை விட வீட்டில இருந்து இறைவனுடைய திருமேனியை வைத்து அழுது அழுது அழுது, இறைவா
நீ எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டால் சத்தியமாக இறைவன் வழிகாட்டுவான். ஒருத்தர் கேட்கிறார், சிறந்த சைவ வழிபாடு அப்படின்னா என்ன? சிறந்த சைவ வழிபாடு என்ன தெரியுமா? கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றதா? இல்லே. அஷ்டோத்தரமா? இல்லே. சகசரநாமமா? இல்லே. அலங்காரமா? அபிஷேகமா? அதெல்லாம் நம்முடைய கர்மாக்களுக்காக பண்றது. விட்டுருங்க. சிறந்த சைவ வழிபாடு என்பது அடியார்களுக்கும் ஆண்டவனுடைய ஆலயத்துக்கும் தூய்மை செய்வதற்காக பணி செய்து கிடப்பது. என் கடன் பணி செய்து கிடப்பதே. பசிச்சவனுக்கு சாப்பாடு போட்டா பகவான் அங்கே இருக்கிறான். ஆலயத்திலே போய் கும்பிடுவது முக்கியம். ஏன்னா அங்கே சில சக்கரங்கள் பிரதிஷ்டையாகி இருக்கின்றன. நீங்க பழனியில போய் கும்பிட்டா உடனே இழுக்கும். மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் கும்பிட்டா உடனே இழுக்கும், இயல்பு. காஞ்சிபுரத்துல போனா காமாட்சி சந்நிதியில கண்ணீர் வரும். சக்கரம் இருக்கு. அங்க எல்லாம் போய் கும்பிடணும். அது ஒரு பக்கம். கூடிய வரைக்கு தொண்டு செய்யுங்கள். அதனாலதான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னாங்க. தொண்டு செய்யுங்கள், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு அது சிறந்த சைவ வழிபாடு. கடைசி கேள்வி ஒண்ணு சொல்றேன். மனித வாழ்க்கைக்கு நோக்கம் என்ன? முத்தி அல்லது ஞானம் என்பதுதான் நோக்கம் என்றால் இந்த குடும்ப எண்ணத்துக்கு, இந்த சமுதாயம் எண்ணத்துக்கு, இந்த தொழில் எண்ணத்துக்கு ஒருத்தர் கேட்கிறார். இந்த குடும்பத்துல இருந்தாதான் நம்ம அடி வாங்குவோம். அடி வாங்கினாத்தான் மனசு கடவுள்கிட்ட போகும். மகிழ்ச்சியா இருந்தா எவனும் கடவுளை நினைக்க மாட்டேன். மனைவியோட அப்படி வெளியில உலா போகிற பொழுது நினைக்க மாட்டேன். ராத்திரி நேரத்துல ஒரு திருடன் எதிர்த்தாப்புல வந்தாத்தான் நினைப்பான். குடும்பத்தில் இரு, உன் கடமையை செய், துன்பங்களை அனுபவி. தங்கம் நெருப்புல போட போடத்தான் சுடரும் பொன்போல் ஒளிவிடும். அதே மாதிரி நம்மளும் அடி வாங்கணும். அடி வாங்கினாத்தான் சோகத்தினாலதான் கடவுளுக்கு பக்கத்தில் போகலாம். சந்தோஷமா இருந்தா நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம். அதனால அடிபட்டு திருந்த வேண்டும். முழு கவனத்தையும் முக்தியில வைக்க வேண்டும். கடமையை செய்ய வேண்டும். அது எப்படி சார்னு கேட்கிறீங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அற்புதமா சொன்னார். முட்டை போட்டு கடற்கரையில வச்சுட்டு பறவை எங்கேயோ இருக்கும். ஆனா நினப்பு முழுக்க அந்த முட்டையிலேயே இருக்கும். நீ உன் கடமையை செய், என்ன வேணாலும் செய், ஆனால் மனசு மட்டும் கடவுளிடம் இருக்க வேண்டும். இதெல்லாம் பேசி கொண்டாடுறது இல்லை, பக்குவப்படணும். கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில வரணும். நீந்த கத்துக்கணும்னா எப்படி நீந்தணும்? கையை தூக்கணுமா, காலை தூக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்கப்படாது. தண்ணிக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டா தன்னால நீந்த ஆரம்பிச்சிருவேன். அது மாதிரி இறைவனுக்கு முன்னால் நாம் இருக்கிறோம். கடவுள் நமக்காக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் கடவுள் நம்மோடு இருக்கிறார். யார் விட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நல்காதொழியான் நமக்கு. இந்த நம்பிக்கையோட கடவுளை பற்றி கொண்டு உலக மக்களுக்கு நம்மளால் ஆன தொண்டுகளை செய்தால் நீ கோயிலுக்கு போக வேண்டாம். கடவுள் உன்னுடைய வீட்டு வாசற்படியிலே வந்து காத்து கிடப்பார். அதனாலே அதுதான் பெரிய புராணம். பெரிய புராணம் பூரா என்ன? கோயிலுக்கு சென்று வழிபட்டவர்கள் வரலாறு அல்ல. நம்ம வீட்டு வாசப்படியிலே சிவபெருமான் வந்து இருந்த வரலாறு. குறிக்கோள் வேண்டும். குறிக்கோள் இல்லாது வாழக்கூடாது. அந்த குறிக்கோள் இறைவனை அடைவதாக இருக்க வேண்டும். நீங்க நல்லது பண்ணி நல்லவராய் இருந்தால் கடவுள் தன்னால வருவார். அதை மட்டும் சொல்லி ஓரளவுக்கு இந்த வினாக்களுக்கு விடை தந்திருக்கிறேன். இது என்னுடைய அறிவின் அளவே தவிர மொத்த ஞானத்தின் அளவல்ல.
நான் படிச்ச வரைக்கும் நான் சொன்னேன், அவ்வளவுதான். நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி 3 நாட்கள் உங்களோடு இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக அடிலையிடு வாழ் திருவாசக அன்பர்கள், ஆஸ்திரேலிய சைவ சித்தாந்த அமைப்பைச் சேர்ந்த பெருமக்கள், சூம் மீட்டிங் மூலம் உலகத்திலே பல பகுதிகளில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டேன். எல்லா பெருமக்களுக்கும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை சிவபெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.